சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை தினமலர் நாளிதழின் உயர் அதிகாரிகள் இன்று நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்களின் ஒன்றான தினமலர் நாளிதழின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து முதலமைச்சரை சந்தித்த நிகழ்வு அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலாக கவனத்தை பெற்று வருகின்றன. சென்னையில் சொத்து வரி மாற்றியமைப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். சென்னையில் சொத்து வரி உயர்வுக்கு பல்வேறு தரப்பில் கண்டனம் வலுத்தது. தன்னிச்சையாக சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக தாவேக அரசு மீது கண்டனம் வலுத்தது. சொத்து வரி உயர்வு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் தாவேக அரசு பணிந்துள்ளது. சென்னையில் சொத்து வரி உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். இதன்படி வரித்தொகையானது மாற்றியமைக்கப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அளவிற்கே மீண்டும் மாற்றப்படும். மாற்றியமைக்கப்பட்ட வரித்தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான முன்பண வரியாக ஈடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இயங்கி வரும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக கிடங்கில் அதன் தலைவர் லயோலா மணி மேற்கொண்ட திடீர் ஆய்வு தற்போதைய கல்வித்துறை நிர்வாகத்தின் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கோடிக்கணக்கான மாணவர்களுக்கான பாடநூல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கிடங்கில் பல ஆண்டுகளாக கழிவுப் பொருட்களும் பழைய பொருட்களும் மலை போல் குவிந்து கிடப்பது ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவர்கள் கல்வி கற்கும் புத்தகங்கள் பாதுகாக்கப்படும் இடத்தில் இத்தகைய அவல நிலை நீட்டிப்பது பெற்றோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கிடங்கில் குவிந்து கிடக்கும் கழிவுப் பொருட்கள் குறித்து லயோலா மணி அங்கிருந்த அதிகாரிகளிடம் துருவி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது அதிகாரிகள் அளித்த பதில் அனைவரையும் முழுக்கும் வகையில் இருந்தது. அதாவது அந்த பொருட்கள் கடந்த 22 ஆண்டுகளாக அங்கே அப்படியே தேங்கி கிடப்பதாக அவர்கள் அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் மற்றும் திராவிட மாடல் ஆட்சி என்று தம்பட்டம் அடிக்கும் ஆட்சியாளர்களின் நிஜமுகத்தை இதுபோன்ற ஆய்வுகள் ஒவ்வொரு முறையும் அம்பலப்படுத்தி வருகின்றன. பொறுப்புக்கு வந்த புதிய தலைவர்கள் இதுபோன்று களத்தில் இறங்கி அதிரடி ஆய்வு மேற்கொண்டால் மட்டுமே பல ஊழல்களும் பல வருட குப்பைகளும் வெளிச்சத்திற்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக அரசு அலுவலகங்களும் கிடங்குகளும் எந்தவித கண்காணிப்புமின்றி பராமரிப்பு இல்லாமல் கிடப்பது எந்த வகையான நிர்வாக சீர்திருத்தம் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் எழுப்பி வருகின்றனர். இனியாவது இதுபோன்ற துறைகள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற அவலங்களை தவிர்க்க முடியும் என்ற தகவல் வெளியானது. பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் பல நிர்வாகிகள் ராஜினாமா செய்து அவரது வீதி லீடர்ஸ் அமைப்பில் இணைந்துள்ளனர். இது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சைலண்டாக காய் நகர்த்தி அண்ணாமலையை நோக்கி சென்ற பாஜகவின் 25 முக்கிய நிர்வாகிகளை மீண்டும் கட்சியில் இணைத்துள்ளார். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதால் மனுதாரர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தில் இதற்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் வழக்கறிஞர்கள் திணறும் சூழலை ஏற்படுத்தியுள்ளனர். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று கூற நீங்கள் யார் என்று அதிரடியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் எதிர்மனுதாரர்கள் விரைவில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவுகளும் கேள்விகளும் அரசியல் வட்டாரத்திலும் பொதுவெளியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பாதிக்கப்பட்ட எளிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு எடுக்கும் நலத்திட்ட முடிவுகளை எதிர்த்து தொடரப்படும் வழக்குகளுக்கு இந்த விசாரணை ஒரு தெளிவான எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. இதன் மூலம் உயர்நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம், KN நேரு, தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என MK ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களை நேரில் அழைத்து எச்சரித்துள்ள அவர் அவையின் நேரலையை பொதுமக்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதால் அவசியமற்ற நகைச்சுவை பேச்சுக்களையும் தனிப்பட்ட சுவாரஸ்யங்களையும் முற்றிலும் தவிர்த்துவிட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கான ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மீடியா ஓனர்களை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய் மீடியா ரிப்போர்ட்டர்களை சந்திக்க மறுக்கிறார் என்றும் மீடியாவின் உதவியில்லாமல் பதவிக்கு வந்துவிட்டோம் என்றும் பதவியில் தொடர்ந்து இருக்கவும் மீடியா தேவையில்லை என்பதே விஜயின் முடிவாக உள்ளது. இப்படியே போனால் திமுக தவிர வேறு எந்த கட்சியும் இனி மீடியாவை சந்திக்காத நிலை ஏற்படலாம் எனவும் ஒரு கட்சிக்கு ஜால்ரா அடித்தால் மீடியாவிற்கு என்ன கதி கிடைக்கும் என்பதற்கு தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஒரு உதாரணம் என்ற தகவல் வெளியானது.
ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி எனப்படும் PF தொடர்பான பணிகளை நிறுவனங்கள் உரிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான மின்னணு வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்து செலுத்த வேண்டிய PF தொகையை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று ஊழியர்களில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நிறுவனங்களுக்கு நினைவூட்டியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி நாளை சென்னை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் மாநில ஆளுநர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்பட்டு வரும். முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதலாக நாளை அவர் பங்கேற்பார் என்ற நிலையில் தேநீர் விருந்து இல்லை என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அதாவது ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரளாவின் ஆளுநராக இருக்கின்ற நிலையில் இதனால் நாளை அவர் கேரளா செல்ல உள்ளார். அங்கும் தேநீர் விருந்து விழா நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதனால் தமிழகத்திற்கான தேநீர் விருந்து கிடையாது என்று கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தேநீர் விருந்து ஏன் நாளை கிடையாது என்பது பற்றியும் மாற்று தேதியில் தேநீர் விருந்து வழங்கப்படுமா என்பது குறித்து ஆளுநர் மாளிகை எதுவும் விளக்கமளிக்கவில்லை என்ற தகவல் வெளியானது. விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதிய விதிகளை அறிவித்துள்ளது. அதன்படி 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நடைபெறும் விபத்துகளுக்கு தகவல் கிடைத்த 10 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும், இல்லையென்றால் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் விபத்து குறித்து தகவல் கிடைத்த 1 மணி நேரத்திற்குள் பாதிக்கப்பட்டவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று தகவல் வெளியானது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. ஜூலை மாத சுழற்சிக்கான அகவிலைப்படியில் 3% உயர்வு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. சமீபத்தில் 2026 ஏப்ரல் மாதத்தில் 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் வகையில் அகவிலைப்படியை 58% இருந்து 60% அரசு உயர்த்தியுள்ளது. தற்போது 2026 ஜூலை மாதம் முதல் அகவிலைப்படி 63% உயர்வதால் பண்டிகை காலத்தில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மேகதாது விவகாரத்தில் மெத்தனம் காட்டி வருவதாக தாவேகா அரசை கண்டித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் காமராஜ், OL மணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் அரசியல் கட்சிகளின் பேரணிகளுக்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாஜக கோவை மாவட்ட இளைஞரணி செயலாளர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை பாரபட்சம் காட்டுவதாக பாஜக தரப்பில் வாதிடப்பட்டது. ஆளுங்கட்சியின் கூட்டணி அமைப்புகள் மற்றும் பிற கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏந்தி செல்லும் பேரணிக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், பேரணிகள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவதில் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான வழிகாட்டுதல்களை உருவாக்கி அதன்படி செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. பாஜகவின் தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான இந்த வழக்கில் காவல்துறையின் இரட்டை நிலைப்பாடு குறித்த நீதிமன்றத்தின் கடுமையான கேள்விகள் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளன. தமிழகத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் சுழற்சி காரணமாக இன்று பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மையத்தின் தகவலின்படி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதிகளில் தாழ்வான இடங்களில் நீர் தேங்கும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.